படகோட்டி என்றால் பாடல்களுக்கு என்று தனிப்பட்ட வரவேற்பு. அதுல ஒவ்வொரு பாடலையும் கவிஞர் வாலி பார்த்து பார்த்து எழுதியிருப்பாரு. ஒரு காதல் பாடல் என்றால், ஒரு இளமை காதல் பாடல் என்றால், இனிமே இதுக்கு மேல இளமையான காதல் பாடல் வராது எனும் அளவிற்கு தொட்டால் பூ மலரும், தொடாமல் நான் மலர்ந்தேன், சுட்டால் பொன் சிவக்கும், சுடாமல் கண் சிவந்தேன். இதுக்கு மேல ஒரு காதல் பாட்டு இனிமே வராது. இந்த பாட்டை படகோட்டிக்கு எழுதி கொடுத்திருக்காரு வாலி. அப்புறம் தரை மேல் பிறக்க வைத்தான், அந்த பாட்டு முழுக்க முழுக்க மீனவர்களுடைய வாழ்வு சூழலை அப்படியே பாட்டுல படம் பிடிச்சு காட்ட, வெள்ளி நிலாவே விளக்காய் எரியும் கடல்தான் எங்கள் வீடு, முடிந்தால் முடியும் தொடர்ந்தால் தொடரும், இதுதான் எங்கள் வாழ்க்கை, இதுதான் எங்கள் வாழ்க்கை. விஸ்வநாதர் ராமமூர்த்தியுடைய இசை, வாலிப கவிஞர் பாட்டு. உட்கார்ந்த இடத்துல உட்கார்ந்துகிட்டே எம்ஜிஆர் அந்த தப்பு அடிச்சிட்டு பாடுற விதம், இப்படி ஒரு பாட்டு. பாட்டுக்கு பாட்டெடுத்து நான் பாடுவதை கேட்டாயோ, துள்ளி வரும் வெள்ளலையே நீ போய் தூது செல்ல மாட்டாயோ. ரெண்டு காதலர்களும் வேற வேற இடத்துல பிரிஞ்சிருக்காங்க, வெள்ளலையை தூது விடுவதாக. அப்படி ஒரு பாட்டு. கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான், ஒருத்தருக்காக கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். கம்யூனிசம் கம்யூனிசம், பொது உடைமை பொது உடைமைன்னு பேசுறமே. இந்த கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் பாட்டை ஒரு முறை ஃபுல்லா கேட்டு பாருங்க. இந்த உலகத்துல பொது உடைமை சிந்தனையை இதுவரை வேறு எவரும் சொல்லாத அளவிற்கு ஒரு பாமரனும் புரியும் வண்ணம் எளிமையாக, இனிமையாக, அழுத்தமாக, ஆழமாக சொல்லி இருக்கிறார் கவிஞர் வாலி. அதை எம்ஜிஆர் அப்படி டிஎம்எஸ் குரல் எடுத்து அந்த மீன் வலையை கழுத்தில் அப்படி போட்டு எம்ஜிஆர் அப்படி அனாயசா பாடி வரும்போது, இதுதான்டா பொது உடைமை, இதுதான்டா பொது உடைமை சித்தாந்தம். அப்படி ஒரு பாட்டு.